بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்து முடித்தாக. மேலும் அவன் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சோற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் வருஷமாக என்று கூறி இன்றைய தஃப்சீர் உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 2 சுருக்கமான விளக்க உரை தொடர்ச்சியாக 14வது வசனத்திலிருந்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், மேலும் நம்பிக்கையாளர்களை அவர்கள் சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தங்கள் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் அவர்கள் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையாளர்களைப் போல் பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான். இன்னும் அவர்களின் வழிகேட்டிலேயே அவர்கள் தடுமாறுகிறவர்களாக அவர்களை விட்டு வைத்திருக்கிறான். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டார்கள். எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தரவில்லை, மேலும் இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இல்லை. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த வசனங்களில் மீண்டும் சஹாபாக்களுக்கு நினைவூட்டியவனாக சொல்கின்றான். நம்பிக்கையாளர்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது, ஈமான் கொண்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்களும் ஈமான் கொண்டிருக்கோம், நாங்களும் முஸ்லீம்கள் தான், எங்களை சேர்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா எங்களை என்ன செய்யுங்க, அலைங்க, நாங்கள் வரோம், நாமும் ஈமான் கொண்டவர்கள் தான். அதுவே அவர்களுடைய தலைவர்கள் அவர்களை வழிகேட்டில் கொண்டு சென்றவர்கள் அவர்களிடத்திலே போய் சந்திக்கும் பொழுது உடனே மாறிவிடுகிறார்கள். நாம் உங்களோடு தான் இருக்கிறோம், அவர்களைப் போல் நாம் நடிக்கிறோம் ஈமான் கொண்டு, உண்மையாக நாம் ஈமான் கொள்ளவில்லை. எதற்காக இவர்கள் குறைஷ் காஃபிர்களிடத்திலே சந்திக்கும் பொழுது இப்படி மாறுகிறார்கள் என்றால், உண்மை தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு செய்தியும் அங்கிருந்து வராது. இவர்கள் உண்மையாக ஈமான் கொண்டு விட்டால் குறைஷி வாசிகள் அவர்களை நம்ப மாட்டார்கள், குறைஷ் காஃபிர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல் யகூதிகளிடத்திலும் மதீனாவில் வாழ்ந்திருந்த யூதர்களிடத்திலும் அவர்கள் போய் சொல்வார்கள், நாம் ஈமான் கொண்டவர்களைப் போல் நடிக்கிறோம், உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை, அவர்களைப் போல் அவர்களோடு இருக்கிறோம், நாம் அவர்களோடு ஒதுங்கி வந்து விட்டால் உங்களோடு இருக்கிறோம் என்று தெளிவாக அவர்கள் இதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டார்கள் ஈமானை பற்றி.
ஈமான் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முஃமினுக்கு அந்த ஈமான் முழுமை அடையாவிட்டால் அவன் சொர்க்கம் செல்வது மிகவும் கடினம். ஈமானை முழுமைப்படுத்துவது மிகவும் அவசியம். ஆனால் முனாஃபிகீன்களுக்குள் அது இல்லவே இல்லை. பெயருக்காக அவர்கள் ஈமான் கொண்டு அப்படியே நடித்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களை பற்றி மூமின்களிடத்திலே சொல்கிறான், இவர்களிடத்திலே நீங்கள் மேலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இவர்கள் உங்களை தாக்குகிறார்கள். பின்னால் இருந்து குறைஷ் வாசிகளிடத்திலிருந்து அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, நியூஸை வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த செய்திகளையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. யூதர்களிடத்திலிருந்தும் சில விஷயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படி இவர்களை தாக்க வேண்டும், எப்படி இவர்களை தொல்லை கொடுக்க வேண்டும், எல்லா விஷயமும் அவர்களிடம் வாங்கிட்டு வந்து அவர்கள் தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை தாக்குகிறார்கள். முனாஃபிகீன்களுடைய வேலை அதுதான். முஸ்லிம்களுக்கு எப்படியாவது எதிலாவது தோல்வி அடைய செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் நல்லது தான் நடக்கும். அவங்களுக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்கவோ, கஷ்டத்தை ஏற்றுக்கவோ, நஷ்டத்தை பொறுத்து கொள்ளவோ சக்தி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் நயவஞ்சக கூட்டம். அல்லாஹ் அவர்களுடைய இந்த கொள்முதலை, இந்த திஜாரத், இந்த வியாபாரத்தை மிகவும் மோசமான ஒரு வியாபாரம் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவர்கள் வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். எதற்கு பதிலாக? நேர்வழிக்கு பதிலாக. நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை அவர்கள் வாங்கி கொண்டு அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், உங்களுடைய அந்த வியாபாரம் எந்த ஒரு லாபமும் இந்த உலகத்தில் தராது. உலகத்தில் உங்களுக்கு தந்தாலும் மறுமையில் அது லாபம் தரக்கூடியது இருக்காது. நீங்கள் மக்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள், மூமின்கள் என்று சொல்லி வாழலாம், உங்களுடைய பெயரை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மனது மாறும் வரை நீங்கள் எந்தத்திலே லாபம் பெற முடியாது. மனதால் நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களுடைய இந்த வியாபாரம் நஷ்டத்திற்குரியது என்று அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் நீங்கள் நேர்வழி பெற மாட்டீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கின்றான். மேலும் அவர்களை பற்றி ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்கின்றான். மஸலுஹும் கமஸலில்லதி இஸ்தௌகத நாரா ஃபலம்மா அதாஅத் மா ஹவ்லஹு ذهبல்லாஹு பினூரிஹிம் வதரகுஹும் ஃபீ ظுலுமாத்தின் லா யுப்ஸிரூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நெருப்பை கொண்டு அவர்களை சுற்றி வெளிச்சம் ஊட்டுகிறார்கள். ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு அவர் என்ன செய்யப்படுதில்லை, போக கிடையாது. வெளிச்சம் ஊட்டுகிறார்கள், ஆனால் அந்த வெளிச்சத்தின் பக்கம் அவர்களே நடக்கப் போவது கிடையாது. வெளிப்படையாக இஸ்லாம் மூமின் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த வழியில் அவர்கள் நடப்பது கிடையாது. அவர்கள் தொழுகையிலும் சரி, அவர்களுடைய இபாதத்தும் சரி, எல்லா விஷயத்திலும் குறைபாடு இருக்கிறது. உதாரணத்திற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய தொழுகையில் வஸ்வாஸ், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரவில்லை என்றால் அது யஹூது, நசாரா, முனாஃபிகீன்களுடைய தொழுகை என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு மன தூய்மையோடு தொழ மாட்டார்கள். அவர்களிடத்திலே சைத்தான் நெருங்க மாட்டான். யார் மன தூய்மையோடு, ஒற்றுமையோடு அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை அஞ்சி தொழுகிறார்களோ அவர்களுடைய தொழுகையில் தான் சைத்தான் நெருங்கி ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அப்பொழுது யோசித்து பாருங்கள், முனாஃபிக்கினுடைய தொழுகை எப்படி இருந்தது. அதையும் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தொழுகைக்கு நின்றால் காமு குசாலா, அவர்கள் தொழுகையில் வந்து நின்றால் அவர்கள் மிகவும் வெகுளித்தனமாக, சோம்பேறித்தனமாக வந்து தொழுகையில் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதுதான் அவர்களுடைய இபாதத்தாக இருந்தது. அதை அல்லாஹ் இந்த இடத்திலே உதாரணமாக சொல்கின்றான். வெளிச்சத்தை மூட்டி நெருப்பால் அதன் பக்கம் செல்லாமல் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை பிடுங்கிக் கொண்டான். ذهبல்லாஹு பினூரிஹிம், அவர்களை விட்டுவிட்டான். ஃபீ ظுலுமாத், இருளிலே அவர்களை விட்டுவிட்டான். அவர்களை இருளிலே கடங்கள் என்று விட்டுவிட்டு அவர்களுக்கு பார்வை இல்லாததை போல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். பார்வை இருக்கிறது, ஆனால் ஹக்கை அவர்கள் பார்க்க முடியாது. ஹக்கான விஷயத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். தெரியும் ஹக்கு அதுதான், அல்லாஹ்வுடைய தூதர் தான் இறுதி நபி என்று தெரியும். சஹாபாக்கள் எத்தனை அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் அந்த ஈமானை புதுப்பிக்க மாட்டார்கள், உறுதி கொள்ள மாட்டார்கள். மனதிலே அந்த நயவஞ்சகத்தை வைத்து கொண்டே வாழ்வார்கள். இதுதான் அவருடைய முடிவாக இருந்தது. இறுதியில் அல்லாஹ் சொல்கின்றான், சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வாய் பேச முடியாதவர்களை போல் இருப்பார்கள். மேலும்
அவர்களுக்கு கண்ணு தெரியாதவர்கள் போல் இருப்பார்கள், அவர்கள் கேட்கக்கூடாதவர்களோ போல் இருப்பார்கள். 3 புலன்களும் அல்லாஹ் அவர்களை அடைத்து விடுவான். கேட்கக்கூடிய புலன்களும் இருக்காது, பார்க்கக்கூடிய அந்த பார்வையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து விடுவான், பேசக்கூடிய அந்த புலனும் அல்லாஹ் இடத்திலிருந்து எடுத்து விடுவான். காரணம், உண்மையான ஈமான் கொள்ளாத காரணத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இந்த கதியிலா யர்ஜிஊன், என்னிடம் அவர்கள் திரும்புவார்கள். இந்த இடத்துல எதன் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது? இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்கள், உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் வரமாட்டார்கள், உண்மையான மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக மாட்டார்கள். ஏனென்றால் அதில் உயிர் தியாகம் இருக்கிறது, பொருளாதார தியாகம் இருக்கிறது, அதிலே நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இது முனாஃபிகீன்களுக்கு மிகவும் கடினமான விஷயம். அவர்கள் உயிர் தியாகம் என்றால் ஓடிவிடுவார்கள், பொருளாதாரம் தியாகம் என்றால் அவர்களுடைய உழைப்பு என்று அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள், கொடுக்க மாட்டார்கள். அதைப்போல் அவர்களுக்கு நேரம் தியாகம் என்றால் அதுவும் மிக ஒரு முக்கியமான விஷயம், அதையும் அவர்கள் ஒதுக்க மாட்டார்கள். அதற்காகவே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் திரும்ப மாட்டார்கள். எதன் பக்கம்? இஸ்லாத்தின் பக்கம், உண்மையான தீனின் பக்கம், உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். மேலும் ஒரு உதாரணம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அவு கஸய்யிபின் மினஸ் ஸமாஇ ஃபீஹி ஸுலுமாத்துன் வ ரஅதுன் வ பர்க் யஜ்அலூன அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாஇக் ஹதரல் மௌத் வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு உதாரணம் வானில் இருந்து பொழியும் மலையில் சிக்கிக்கொண்டோர் போன்றாகும். அதனுடன் இருள்களும் இடியும் மின்னலும் சூழ்ந்து கொண்டன. அதில் அகப்பட்டு கொண்ட அவர்கள் மரணத்தை பயந்து இடி முழக்கங்களின் காரணத்தால் தம் விரல்களை தம் காதுகளில் அவர்கள் வைத்து அடைத்து கொள்கின்றனர். அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை சூழ்ந்து அறிகிறவனாக இருக்கிறான். எப்பொழுது மார்க்கம் சொல்லப்படுகிறதோ காதில் கை வச்சுப்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஹக்கான வார்த்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றால், இடி மின்னல் சூழ்ந்த ஒரு மலையில் மாட்டிக்கொண்டதை போல் மிகவும் கடினமாக இருக்கும். அவனுக்கு அந்த மார்க்கத்தை சொன்னால் அவனால் ஏற்றுக்கவே முடியாது. நல்ல விஷயம் சொல்லப்படுகிறது, மார்க்க போதனைகள் சொல்லப்படுகிறது என்றால் அவர்கள் காதிலே அவர்கள் விரல்களை வைத்து அது போன்றுதான் அவர்கள் அந்த மஜ்லிஸிலே இருப்பார்கள். பார்ப்பதற்கு கேட்குற மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகமே வராது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அவர்களுடைய எந்த ஒரு குறையும் இருக்காது, முகத்தையும் சுளிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய காதுகள் எப்படி இருக்கும்? அந்த இடி மின்னல் இருக்கக்கூடிய அந்த மலையில் ஒருவன் மாட்டிக்கொண்டால் எப்படி அவனுடைய நிலைமையாகுமோ அப்படிதான் அவனுக்கு உள்ளே அவன் இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த இடத்தில் தொடர்ந்து அல்லாஹ் எதற்கு முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறான் என்றால், மதீனாவில் இறக்கப்பட்ட இந்த விஷயம், மதீனாவில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துவதற்காக. ஏனென்றால் வஹி மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் முனாஃபிகீன்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று. அதற்கு தலைவர் அப்துல்லா பின் உபை அஸ்-சலூல். பேரை பாருங்கள், அப்துல்லா பின் உபை. அப்துல்லா என்றால் நமக்கு என்ன, அப்துல்லா பேர் வச்சிருக்காருப்பா, இது ஒரு சந்தேகமும் கிடையாது, இவர் முஸ்லீம் தான். ஆனால் அவர் தான் முனாஃபிகினுடைய தலைவர். இப்போ யோசிச்சு பாருங்க, 500க்கும் மேற்பட்ட நபர்களை தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டிருந்தார் மதீனாவிலே. எப்படி தெரிய வந்தது? போரின் பொழுது ஒரு கூட்டத்தை அடக்க செல்கிறோம் என்ற பொழுது ரசூலுல்லாவோட வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பொருள் கிடைக்கும், எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுவே அந்த கூட்டம் சென்று விட்டது, இப்பொழுது நம்மோடு போர் நடக்கப் போகிறதுன்னொன்னே அப்படியே அந்த 300க்கும் மேலே 400க்கும் மேலே உள்ளவர்களை கூப்பிட்டு மதீனாவுக்கு வந்து விட்டார் அப்துல்லா பின் உபை. அவருடைய நிலைமை என்ன? போர் நடக்க இருக்கிறது என்று தெரியாமல் வந்து விட்டார் பொருளை எடுப்பதற்காக. போர் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கூப்பிட்டு பேக், எல்லாம் போயிடலாம் வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்க போகிறோம், மதீனாவில் யாரையும் நுழைய விட மாட்டோம், அங்கே நாம் பாதுகாவல் இருப்போம், அவர்களை நாம் பாதுகாப்போம் என்று சொல்லி ஏதோ ஒரு சாக்கை சொல்லி அங்கிருந்து அப்படியே அவர்கள் திரும்பி விட்டார்கள். எந்த போர் இது? எந்த போரில் இப்படி நடந்தது? உஹது போர். நிறைய பேர் போனாங்க, அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க. அப்படியே 700 பேர் அப்துல்லா பின் உபை அப்படியே ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. காரணம் உயிர் பயம். உயிர் போயிட்டா நாளைக்கு நம்ம என்ன சம்பாதிச்ச சொத்து, பிள்ளைகள், இவங்களெல்லாம் யார் பார்த்துப்பா? இந்த உயிர் போச்சுன்னா நாளைக்கு நமக்கு கிடைக்காத, மரணிச்சிருவோமே
நம்ம இன்னும் நிறைய வாழணும், உலக ஆசை அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இவர்கள் இருந்தார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், யகாதுல் பர்கு யக்தஃபு அப்சாரஹும் குல்லமா அதாஅ லஹும் மஷவ் ஃபீஹி வ இதா அظلم அலைஹிம் காமு வலவ் ஷாஅ அல்லாஹு லதஹப பிஸம்இஹிம் வ அப்சாரிஹிம் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது. அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அதில் அவ்வொளியில் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது வழி அறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் அவரின் பார்வை புலனையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன். அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த நடிப்பை கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். எதற்கு இப்படி நடித்து காட்டுகிறீர்கள் என்பதை கூட அவர்கள் வெளிப்படுத்தி விடுவான். அல்லாஹ்ட்ட அவ்வளோ சக்தி இருக்கு, வெளிப்படையாக கூட காட்டுவதற்கு வாய்ப்புண்டு. இவர்கள்லாம் முனாஃபிகீன்கள் என்றாலும் அல்லாஹ் காட்டலை, மறைவாகவே வைத்திருந்தான். அந்த சஹாபி பேரை சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? யார்கிட்ட முனாஃபிகினுடைய லிஸ்ட் இருந்துச்சு? ஹுசைஃபா பின் அல் யமான். இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு யார்? சாஹிபுஸ்ஸிர், சீக்ரெட் எழுதக்கூடிய ஒரு நபித்தோழர் ஹுசைஃபா பின் அல் யமான். இவரிடத்தில்தான் முனாஃபிகீன்களுடைய எல்லா பெயர்களும் பதிவாகியிருந்தது. எப்படி பதிவாகியது? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, வஹி மூலமாக அவருக்கு சொன்னது. இல்லை என்றால் இது தெரிந்திருக்காது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்காமல் போயிருக்கும். மிக மோசமான நிலையை மார்க்கத்தில் உண்டாக்கியிருப்பாங்க. அன்சார்கள் முஹாஜிர்கள் ஒரு இடத்துல நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஊடையில் அவர்கள் புகழ்ந்து சண்டையை ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த அளவிற்கு மோசமான விஷம் கொண்டவர்கள், தன்னுடைய மனதில் தன்னுடைய இதயத்தில் நிஃபாக் என்கின்ற வியாதி நோய் கொண்டவர்கள். இவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் எல்லாவற்றையும் பறித்து கொள்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் நாடினால் எல்லாமே, அவருடைய செவிப்புலன்களை அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை நிஜமாகவே எடுத்துக்கொள்வேன். இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் எல்லா சக்தி இருக்கிறது. எதற்கு அவர்களை விட்டு வைக்கிறான் என்றால் திருந்த மாட்டார்களா? ஒரு வாய்ப்பு. ஆனாலும் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் திருந்தவில்லை, அவர்கள் மாறவில்லை, அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்பவும் இல்லை. இப்படிப்பட்ட விஷயம் நம்ம அந்த காலத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இருந்ததை அல்லாஹ் வஹி மூலமாக தெரிவித்தான். இப்பொழுது நம்முடைய காலத்திலும் இருமுகம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர்களுடைய அந்த நடத்தை முறையில் நாம் அவர்களை தெரிந்து கொள்ளலாம். நடத்தை முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 அடையாளத்தை பார்த்து ஒருவரிடத்திலே எப்படி அவர் மார்க்கத்தை அணுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, முனாஃபிகீன் என்பது நயவஞ்சகம். அது ஒரு கூட்டம், அந்த காலத்தில் தான் இருந்தது என்று அல்ல. அந்த நயவஞ்சகம் கொண்ட, அந்த பழக்கம் கொண்ட இன்னும் சிலவர்கள் நம்முடைய மார்க்கத்தில் உலாவி கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு இடையே சண்டை மூட்டுவதற்காகவும், நமக்கிடையே பிரச்சனை ஏற்படுத்துவதற்காகவும், நமக்கு இடையே ஒற்றுமையை பிரித்து வேடிக்கை பார்ப்பதற்காகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களை கண்டறிவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 அடையாளங்கள், அதை நாம் மனதில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதீ خلقكم வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இப்பொழுது அல்லாஹ் பொதுவாக மக்களை பார்த்து கட்டளையிடுகின்றான், மக்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனை, இரட்சகனை வணங்குங்கள். அன்னாஸ், இந்த இடத்துல யா அய்யுல்லதீன ஆமனு சொல்லலை, யா அய்யுஹன் நாஸ். யா அய்யுஹன் நாஸ் என்பது ஓ பீப்பிள், பிலீவர்ஸ்ன்னு சொல்லலை, ஈமான் கொண்டவர்களே சொல்லலை, பொதுவாக மக்களிடத்திலே பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, மனிதர்களே, நீங்கள் உபுது ரப்பக்கும், உங்களை படைத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டும்தான். அல்லதி ஹலக்கக்கும், உங்களை படைத்தான். வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களையும் அவன் தான் படைத்தான். முன்னால் இருப்பவர்கள் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை வந்த சமூகம், அவர்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். ஆகவே நீங்கள் இதை அச்சம் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹை வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தகூன்,
நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறலாம். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கினால் உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் வரும். அந்த இறையச்சம் மூலமாக நீங்கள் இறையச்சவாதியாக மாறலாம். பாவங்கள் குறைந்துவிடும். எப்படி அல்லாஹ்வுடைய இறையச்சம் உங்களுடைய மனதில் பதிவாகிறதோ அந்த இடத்தில் இருந்து கரும்புள்ளிகள் உங்களுடைய பாவ சிந்தனைகள் எல்லாம் அகன்று கொண்டே இருக்கும், வெளியேறி கொண்டே இருக்கும். இல்லை, இறையச்சம் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு இறையச்சம் இல்லை என்றால் நீ என்ன வேணாலும் செய்து கொள். அதுவே ஒரு மூமினாக இருந்தால் அவன் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சட்டும் என்று சொன்னார்கள். ஐசுமா குந்த இத்தகில்லா ஐசுமா குந்த, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நீ எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும், 4 செவுத்துக்கு உள்ளே இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். நம்மை பார்க்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். அவன் கண்முன்னால் தான் இருக்கிறோம். நாம் அவரை பார்க்கவில்லையா, அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இருந்ததற்கு பிறகு சொர்க்கத்தில் அவனை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. மேலும் இந்த உலகத்தில் நாம் எத்துணை நன்மைகள் செய்கிறோமோ அந்த நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்காக துவா செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லை நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாவே அல்லாஹ். இந்த விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் செய்த அமலை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அரசியல் சென்றதா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா என்று சந்தேகத்தில் தான் இருப்போம். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்பு. நிச்சயமாக நாம் கேட்க கேட்க அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். மேலும் நயவஞ்சகத்தை பரப்பும் நயவஞ்சகவாதிகளிலிருந்து அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட விஷமான ஒரு விஷயம், ஒரு நோய் நம்முடைய இதயத்தில் இருந்தாலும் அதை அல்லாஹ் நீக்குவானாக. ஆமீன். வாஹிர் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.